தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாளும் போதாது, நாவும் போதாது, நாட்களும் போதாது. நாளும் போதாது, நாவும் போதாது, நாட்களும் போதாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இந்த காணொளி வாயிலாக உங்களோடு கூட இணைவதிலே கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? 2 நாளாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 30வது வசனத்திலே, இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினாலே யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் எவ்வளவோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். கடந்த வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ அற்புதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். யோசபாத்துடைய வாழ்க்கையில் அமெரிக்கையா இருந்தது போல, அவனுடைய யுத்தம் இல்லாத நாட்களை யோசபாத்துக்கு கர்த்தர் கொடுத்தது போல, இன்னைக்கும் நம்ம யுத்தங்களை எல்லாம் கடந்து, போராட்டங்களை கடந்து ஒரு புதிய நாளை இன்றைக்கு காணும்படியாக ஆண்டவராகிய தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லும் விதமாக 20வது அதிகாரம் 2 நாளாகமும் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, பெராக்காவிலே கூடினார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பெராக்காவிலே கூடி கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நாம் சாட்சி சொல்ல, ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாளிலே கூட நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பெராக்காவிலே கூடி உமக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்த நாங்கள் நன்றி கடன் பட்டதுனால நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னைக்கு துயரத்தில் துக்கத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆண்டவரை துடைத்து நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராங்க. வாழ்க்கை அமெரிக்கையாய் மாறுவதாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.